தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மையப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்கள் என்னை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். ஆமென். அப்போ கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? இந்த வருஷம் எல்லாவற்றையும் மறுசீரமைப்பு பண்ணக்கூடிய ஆண்டு. ஆமென். எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுக்குறார். திரும்ப கொடுக்கும்போது முன்ன இருந்த மாதிரி கொடுக்கறதில்ல, அதை விட சிறப்பாக கொடுக்குறார். யோபு குமாரத்திகளை பற்றி சொல்லுது. யோபுடைய குமாரத்தை பற்றி சொல்லும்போது அப்படியே பிள்ளை திரும்ப பிறக்கல. அதே மாதிரி யோபின் குமாரத்தி, கிழக்கத்தின் புத்திரர்கள் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியம் உள்ள எப்படி எல்லாம் இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஒரு குறையும் பார்க்கவே முடியாது. அப்படிதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு வாக்குத்தத்தங்களை. அப்போ இது வரைக்கும் அப்படி குறைவுகளை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நம்பணும், நான் குறைவை பார்க்குற ஆள் கிடையாது. ஏன்னா குறைவை நிறைவாக்குற தேவன். அதுதான் அடிக்கடி நான் தண்ணீரை திராட்சத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்குது. குறைவு இருக்குது இல்லையா? குறைவு இருக்குது, தேவைகளும் இருக்குது. குறைவின் மத்தியிலும் தேவைகள் மத்தியிலும் குறைவை சந்திக்கக்கூடிய, தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனை நோக்கி நான் பார்க்குறேன். இன்றைக்கி நம்முடைய மனதில் அதை ஆழமாக பதிய வைக்கணும். அப்போ அப்படி பண்ணும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், இங்கே சொல்கிறாரு பாருங்க, சிறையிருப்பை திருப்பின்னு சொல்லும்போது தான் ரெஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது நல்லா அழகாக சொன்னேன், இந்த இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் சொன்னேன். அப்படின்னா ஒரு மனுஷன் அவனுக்குள்ளார அவன் குடும்பம் அவனுடைய வாழ்க்கை மறுசீரமைப்படணும்னா அவன் முதல்ல ரெஸ்ட்டில் இருக்கணும். எதில் இருக்கணும்? ரெஸ்ட்டில் இருக்கணும். ரெஸ்ட்டில் அவன் இருக்கிறான் அப்படின்னாவே அவன் குடும்பம் ஸ்திரப்படும், பலப்படும், ஆரோக்கியமாக என்ன பண்ணும்? இருக்கும். அப்போ ரெஸ்ட்டில் நான் எப்படி இருக்கிறது? ஏன்னா அந்த ரெஸ்ட் எல்லாத்தையும் திரும்பணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? திருப்பணும். திருப்புறது யாரு அப்படின்னா நான் இல்லை, கர்த்தர். இன்னொன்று, திருப்பும்போது அதற்கு தடையாக யார் இருந்தாலும் அந்த தடையை நீக்குகிறவர் அவராக என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் செய்யக்கூடிய காரியங்களை யாரும் தடை பண்ணவும் முடியாது. கர்த்தர் செய்கிற காரியங்கள் யாரும் தடுக்கவும் முடியாது. நான் ஊழியத்தில் அதை பார்க்குறேன். எத்தனையோ பேர் சபையை கட்டுவதற்கு எழுப்பும் போதெல்லாம் எத்தனையோ பேர் தடுத்தாங்க. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்ததால், சிங்கப்பூரில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறதால அவருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவருக்கு எல்லாமே பண்ணிவிடுவாங்க, அவருக்கு ஏன் தேவையில்லாமல் செய்கிறீங்க அப்படி நிறைய பேர் அதை முட்டுக்கட்டையவே போட்டாங்க. போட்டதால் நான் நினைக்கிறது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சில நேரம் நினைப்பேன். அப்புறம் தான் ஒரு நேரம் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லாமல் அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லலாம், அதே பெரிய விஷயம் நினச்சி நான் விட்டுட்டேன். ஏன் நம்மளாம் போயிட்டு இல்லைங்க நான் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப லோவாக இருக்கிறேன் ஏன் சொல்லிக்கிட்டு, அப்போ அவங்க மனதில் அவங்க இருக்கட்டும். ஒருவேளை அந்த நிலைக்கு கர்த்தர் என்ன பண்ண நம்மளை உயர்த்துவாருங்கிற எண்ணம் எனக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சு. கஷ்டப்படுறேன்னு சொல்கிறத காட்டிலும் அவனுக்கு என்ன நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். அப்போ சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டேன். அப்போ அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளும்போது லிட்டரலாக பிரச்சனை நம்ம என்ன பண்ணுறோம்? சந்திக்கும்போது தான் கர்த்தர் அதுலேருந்து ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படி கற்றுக் கொடுக்க கர்த்தர் எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுக்க அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை நமக்கு என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அங்கே சொல்கிறாரு, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் திருப்புறாரு. எப்படி திருப்புறாருன்னா உங்களுக்கு சாதகமாக திருப்புறாரு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாதகமான சூழ்நிலை இருந்தால் கூட, நான் நீங்கள் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் பாதகமாக தான் இருக்குது, எல்லாம் பாதகம், யாருமே எனக்கு சாதகம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சாதகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, அவருக்கு விரோதமாக யாரும் செய்யவும் முடியாது. அப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகள் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் பார்க்கும்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும்,
அவரை நான் சார்ந்திருக்கிறேன், அவரை நான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப பிரச்சனைகளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. இப்போ உலகத்துல பிரச்சனை என்ன பண்ணுது? ஒண்ணு போனா ஒண்ணு ஏதாவது வந்துகிட்டு தான் இருக்குது. இல்லையா? அமெரிக்க தேசத்துல காட்டுத்தீ பரவி கலிபோர்னியா ஒரு மாநிலமே கருகி போச்சு. பயங்கர இழப்பு, பயங்கர சேதம். அ அதாவது கட்டுக்கடங்கவே முடியல. அத அவங்களால யாராலயும் அத அணைக்கவே நிறுத்தவே முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க. ஒரு அருமையான சிட்டி. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கக்கூடிய சிட்டி அது. பெரிய பணக்கார ஹீரோ. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சினிமா ஸ்டார் இருக்கிறாங்கன்னா, இல்லைங்களா? அந்த சினிமா ஸ்டார் வீடெல்லாம் எப்படி இருக்கும்? பெரிய பெரிய வீடு, பங்களா, காரு, விலை உயர்ந்த கார்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் போச்சு. அவ்வளோ அவ்வளோ அழிவு. அவ்வளோ நாச மோசம். அப்ப யோசிச்சு பாருங்க. எல்லா இடம், பெரிய பெரிய இடம். ஒரு மெக்டோனல் எரியுது. ஒரு மெக்டோனல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. காமிக்கிறான் பாருங்க. இன்னும் சொல்லப்போனா எரியுதுன்னு சொன்ன உடனே அவங்கவங்க வீட்ட காலி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? வெளியில போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களால யோசிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய தீ விபத்து வந்ததே இல்ல. அப்ப அவ வரும்போது எனக்கு அத தான் பார்த்தேன். இப்ப அவ்வளோ வருது. ஆனா அதன் மத்தியில ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாங்க. அ எல்லாரும் வீடு எரியுது, எல்லாரும் காலி பண்ணிட்டு வெளியில போயிடுங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ஃபேமிலி வருது. எல்லா வீடும் எரிஞ்சிருக்கு. அந்த வீடு மட்டும் எரியாம இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஐயோ! பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கத்துது அது. அந்த லேடியோ யாரோ ஒருத்தர் கத்துறாங்க பாருங்க. அந்த வீடியோல காமிக்கிறாங்க அந்த வீடு. இங்காந்து எரியுது, அங்காண்டு எரியுது. இந்த வீடு மட்டும் எரியாம இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் உங்களுக்கு செய்றார். இன்னைக்கு நான் அத அப்படிதான் நான் பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. என்ன கிடைச்சதாம்? அப்ப யோசிச்சு பாருங்க. உலகமே அழிஞ்சு போச்சு. ஆனா நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள். அதான் சொல்றேனே, இந்த சூழ்நிலைகளையும் நாச மோசத்தையும் பார்க்கும்போது எனக்கும் அழிவு வந்துருமோன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு அழிவு வராது. என்னை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது தான் நினைச்சேன். லட்சக்கணக்கான அதாவது லட்ச அ 4,00,000 கோடி அந்த மாரி இழப்பு. 10,00,000 கோடி இழப்பு. அந்த மாரி அவ்வளோ கோடிகள் இழந்து போயுது. அப்ப யோசிச்சு பாருங்க. இத தான் நான் நோவா காலத்த பார்க்கிறேன். நோவா காலத்துல மொத்த வெள்ளமும் உலகத்த அழிச்சுச்சு. எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா அவர்கள் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். எவ்வளோ நாசமோசம் வந்தாலும் அது எனக்கு வராது. என்னை திருப்புறார் ஆண்டவர். மாற்றுகிறார். என்னை மறுசீரமைக்கிறார். என் குடும்பத்தை கட்டுகிறார். என் பிள்ளைகளை கட்டுகிறார். என் வேலையை கட்டுகிறார். எனக்கு எதுவுமே லாஸ் கிடையாது. எல்லாமே லாபம் தான். நான் அதை தான் சொல்றது லாபம் லாபம்னு. உலகம் பாருங்க. உலகத்துக்காரன் ஒரு நெல் அளந்து போடலான்னா முதல்ல 1ன்னு சொல்ல மாட்டான். லாபம் 2 அப்படிம்பான். நான் மாத்திரம் எப்போதும் நஷ்டத்தின் எண்ணத்திலே இருப்போம். நீங்க அது மாதிரி தானியத்தை அளந்தது இல்ல. அளக்கும்போது லாபம் தான் அளப்பான். எந்த அரிசி அளந்தாலும் சரி தான், எது நம்ம ரேஷன் கடையில அரிசி வாங்கி வந்தாலும் நமக்கு தெரியல. லாபம் தெரிய மாட்டேங்குது. இது அதை விட லாபம் தான். காசு இல்லாம அரிசி வருது இல்லையா? அ அப்ப உலகம் எல்லாமே வித்தியாசமா பார்க்குது. அந்த உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்கள கர்த்தர் எல்லாரும் வித்தியாசம் பார்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல அப்ப கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் கிருபை என்ன பண்ணுது? இருக்குது. கர்த்தருடைய கிருபையை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஜெயிச்சிடலாம். ஈஸியா ஜெயிக்கலாம். இப்படிதான் சொல்லுவேன். ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு நல்லா விளையாடுறான். அவனுக்கு எது தேவை தெரியுமா? நல்ல கோச்சர் தேவை அவனுக்கு. நல்லா விளையாடுறான். கோச்சர் மாத்திரம் வந்துட்டா போதும். கோச்சர் வந்துட்டாருன்னா, அவன் கண்டிப்பா வின் பண்ணிருவான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நமக்கு நல்ல கோச்சரா இருக்காரு. நம்மள ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்மள வழி நடத்துவதற்கு, நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு, நல்ல கோச்சரை ட்ரெயின் பண்ணுவதற்கு. அப்ப கோச்சர் ட்ரெயின் பண்ணும்போதெல்லாம் அது ட்ரெய்னர் ரெடி ஆகணும். அப்ப ஆண்டவர் என்ன ட்ரெயினப்படுத்தும் போதெல்லாம் நான் ரெடி ஆயிடணும். நீங்களும் அப்படிதான். சில வார்த்தைகள் வரும்போது நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில பிரயாணப்பட்டு போகும்போது பார்த்தன்னா, சில காரியங்கள் அசால்ட்டா முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்க மனநிலை முதல்ல என்ன பண்ணணும்? மாறணும். இந்த உலகத்துல என்னென்ன நடக்கலாம்? நோவா போல என் குடும்பம், நோவா மாரி என் பிள்ளைகள். எந்த அழிவு எனக்கு என்ன பண்ணாது? வராது. கேட்கிற சில பேரா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஆமா, ஓவரா தான் இருந்துச்சு நோவாவுக்கு. எனக்கும் ஓவரா தான் என்ன பண்ணும்? இருக்கும். அது எப்படி நீ இருந்துருவ? வார்த்தை சொல்லுது, அதை நம்புறேன். ஹல்லேலூயா. ஆர்கியூமென்ட் நெறைய வரும் உங்களுக்கு. நீ எப்படி கடன் கட்டிடுவியா? அப்படின்னு கேட்பாங்க. நான் கட்டிடுவேங்கணும். எப்படி கட்டுவ? கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். அப்படித்தான். அப்ப எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. ஹல்லேலூயா. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் நான் சொல்றேனே 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, அதே மாரி இப்ப இன்னைக்கு இருக்க ஆரம்பிச்சுட்டேன்.
இந்த இடைப்பட்ட நாட்களில் போராட்டம் கஷ்டம் அதெல்லாம் வரும்போது எதை செய்ய முடியுமோ அது மாதிரி வந்துச்சு. இப்போ அந்த ஒன்றுமே தெரியாது பாருங்க, ஆரம்ப ஊழியம் பண்ணும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றுமே தெரியலனாலும் கர்த்தர் செஞ்சுட்டே என்ன பண்ணுறாரு. நான் சொன்னல, ஒரு முறை சில நேரம் கணக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கே பக்குவோம். ஏன்னா நம்ம குறைவாக சம்பளத்தை கொடுத்தே பார்த்துட்டோம் இல்லையா. அவன் வேலை ஆரம்பிக்கும்போது ரூ. 500 சாதாரண ஆளுக்கு, இப்போ ரூ. 800 சாதாரண ஒரு ஆளுக்கு, ரூ. 1000 இப்படி யோசிச்சு பாருங்க. ரூ. 500 கொடுத்த பண்ண ஈஸியாக என்ன பண்ணுச்சு. ஒரு ஆளுக்கு ரூ. 800 ஒரு ஆளுக்கு ரூ. 1000 அப்படின்னு தோணுமாரு, டபுள் ஆகுது இல்லை. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே என்ன இப்படி. ஆனால் அவர் தான் கொடுக்குறாரு, ஆனால் எனக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ நான் ஆட்களை எப்படி பார்ப்பேன், பார்க்கும்போது இதை முடிச்சா தேவலாம் அப்படி தான் போயிடுச்சு. அதை விட்டுட்டு ஆண்டவரே வேலை நடக்கட்டும், கர்த்தர் நீங்கள் கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணுறேன். அழகாக கர்த்தர் கட்டுறாரு. அப்போ உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும்போதெல்லாம் அது பிண்டி போயிடாதீங்க, கர்த்தர் பிண்டி வந்துருங்க. இந்த மாதிரி ஆமென் சொல்கிறது. அப்போ அந்த தீயின் நிமித்தம் எல்லாரும் எல்லா வீடும் அழியுது, அந்த ஒரு வீடு என்ன பண்ணல, அழியல. தண்ணி வெள்ளம் வரும்போது நோவா மாத்திரம் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் யூதர்களை அழிக்க கொடுக்கும்போது, ஹிட்லர் நாட்களில் வரும்போது யூதர்கள்லாம் பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரூம் மாதிரி வச்சு அதில் விஷவாயு வச்சு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்தான். அப்போ லட்சக்கணக்கான பேரை கொண்டான் அவன் நாட்களில், யூதர்களை மாத்திரம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நாட்களில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார், இந்த மாதிரி நாட்கள் வரும்போது அவர் அமெரிக்காவில் வேலைக்காக அப்ளை பண்ணும்போது அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்களாம். போயிடலான்னு நினச்சார் போல் இருக்கு. நினைக்கும் போது அவங்க தாய் தகப்பன் அவருக்கு இருந்தாங்களாம். இருக்கும்போது ஐயோ அப்பா அம்மாவை இப்படி விட்டுட்டு நம்ம மட்டும் தப்பிச்சு போனால் அது நல்லா இருக்காது. அவங்கள கூப்பிட்டோன்னா அவங்க ட்ரெடிஷனலாக அவங்க இருந்தால் யூதர் என்ன பண்ண, நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆலயம் எல்லாம் இடிக்கப்படும் போது அந்த ஆலயத்திலேருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு போனாங்களாம். கல்லை எடுத்துகிட்டு போய் பார்த்தா அந்த கல்வெட்டில் என்ன இருந்துச்சான், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவான்னு இருந்துச்சான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சயின்டிஸ்ட்டு அந்த ஊருக்கு போகிறதே மறந்துட்டு அப்பாவோட இருந்துரும், செத்தாலும் பரவாயில்ல அப்பா கூட என்ன பண்ணுறோம், அப்பா நான் அவன் கூட இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ அழிவு வருகிறது. தப்பிச்சு போகிறது வழி வந்தாலும் என்ன பண்ணல, அவர் போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கு தெரிஞ்சு, அந்த சயின்டிஸ்ட் பண்ணும்போது அவர் சொன்னாராம், யார் அழிஞ்சா நான் அழியவே. எல்லாரையும் பிடிச்சி போய் உள்ளே போட்டாங்களாம், அந்த சேம்பர் மாதிரி வச்சு உள்ளே போட்டாங்களாம். போட்டுட்டு எல்லாரும் ஒரு மாதிரியே பேச, இவனு சொன்னாராம், நீ மட்டும் எப்படி பேசுகிற, இல்லை நான் வெளியில் போவேன், நான் சூழ இருப்பேன், கர்த்தருக்காக செய்வேன். நீ யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் மறிச்சிட்டாங்களாம், அவரை மட்டும் கர்த்தரை புழைக்க வச்சாராம். அல்லேலூயா. அவர் வெளியில் வந்த பிறகு புக்கு எழுதுறாரு, நான் இப்படி தான் இருந்தேன், அழிவின் நிமித்தம் பிரச்சனையின் மத்தியில் நான் மட்டும் சாக மாட்டான்னு இருந்தேன், சாகாமல் இருந்தேன்றார். அப்போ யோசிச்சு பாருங்க, கலிபோர்னியாவில் ஒரு வீடு அழியாமல் இருக்கிறத பார்க்குறோம். லிட்டரலாக பைபிளில் சொல்லுது நோவா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது இல்லைங்களா, புரியுதுங்களா. இப்போ லிட்டரலாக அந்த சாட்சியை பார்க்குறோம், அவரும் சொல்கிறாரு அழியுதல். அப்போ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணணும், நான் அழிய மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறது. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அந்த கிருபையை வச்சு என்ன செய்யலாம், இயேசு வச்சு என்ன செய்யலாம், நான் இயேசுக்காக வாழ்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ சூழ்நிலைகள் மோசமாக இருந்தால் கூட நான் நம்புகிறேன் கர்த்தரை. எத்தனை பேர் நீங்கள் நம்புறது, அதை தான் நீ சொல்ல வரேன். அப்போ இங்கே சொல்கிறாரு இல்லையா, சிறையிருப்பை திருப்பின்னு சொல்கிறாரு, இங்கே சொல்லும்போது தள்ளுண்டு போனவங்க சொல்கிறாரு, ஒதுக்குனவங்க சொல்கிறாரு. ஏன் அதில் சொல்லும்போது நீங்கள் ஒருவேளை அப்படி இருக்கலாம், உன்னை யாரும் விசாரிக்கல நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம்ப்பா. நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். நான் உன்னை விசாரிக்கிறபடியா உன் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு போயிட்டே இருக்க சொல்கிறாரு. அதை விட்டு கவலைப்படுறதுக்குன்னே ரெடி ஆகிட்டு யார் என்ன சொல்வாரும் காதை கொடுத்து கேட்கக்கூடாது. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன இருக்குது, கவலை அவர் மேலே வச்சிடறேன், என் பாரத்தை அவர் மேலே வச்சிடறேன், அவர் சுமக்க ரெடியாக இருக்கார். அப்போ யோசிச்சு பாரு, ரொம்ப லெகுவாக கர்த்தர் வாழ்க்கை என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். அப்போ இந்த கால வேலையில் நல்ல வேலைங்க. அப்போ சூழ்நிலைகள் மோசமாக இருந்தால் கூட என்னை பாதுகாக்க, என்னை போஷிக்க, என் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், யார் என்னை விசாரிக்கல சொல்லவே கூடாது. எங்களுக்கு ஒரு நல்ல தம்பி இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, எங்கள் அண்ணா இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவன் போனால் போகிறாங்க, இவர் உங்களை கண்டுக்கிறவரான. ஏன்னா நம்ம சில அந்த அந்த இதுலேயே சில நேரம் கட்டுண்டு இருந்துருவோம், அதுலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா கர்த்தரை சார்ந்து வாழும்போது கர்த்தரை தான் சார்ந்து வாழணும்னு நமக்கும் தெரியணும், கர்த்தருக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ எதையும் சார்ந்து வாழாமல் கர்த்தர் சார்ந்து வாழும்போது கர்த்தரை எடுத்து காரியத்தை செஞ்சாருன்னா பயங்கரமாக என்ன பண்ணும், எத்தனை ஆமென் சொல்லுது. அப்போ நோவாவுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஆமென். அப்போ யார் என்னை விசாரிக்கிறத தூக்கி போட்டுட்டு 24 மணி நேரம் விசாரிக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது. அப்போ ஏன் அப்படின்னா, ஏன் விசாரிக்கிறாரு, அவர் விசாரிக்கிறது சும்மா கிடையாதுங்க. அங்கே சொல்கிறாரு, உனக்கு ஆரோக்கியத்தை. அப்போ சில பேர் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க.
ஆனால் நான் உன்னை விடவே மாட்டேன். ஏன்னா உன்னை திருப்படியும் எடுத்து உன்னை கட்டி எழுப்பி எல்லாருக்கும் முன்பாக உன்னை காட்சி பொருளாக நிறுத்துவாங்கிறார். மற்றவங்க விட்டுட்டு போனால் கூட உன்னை ஏன் உன் கூட இருக்கிறேன், நான் விட்டுட்டு போகிறவர் கிடையாது. நீ விட்டுட்டு போனால் கூட நான் விட மாட்டேன். சில வேளை நம்ம ஊழியத்தில் இருக்கும்போது பார்த்தோன்னா இதெல்லாம் வேணானே சில நேரம் பண்ணுவோம், நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ யோசிக்கப்பா, நான் யோசித்து வச்சுட்டேன் உனக்காக. நீ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பி, நீ விசுவாசிக்க ஆரம்பி. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் மாற்றத்தில் வந்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சொல்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? அப்போ யாருக்கு நடந்தாலும் என் பிள்ளை உன் பிள்ளை எப்படி என்னமாங்க தெரியலிங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. இல்லை, என் பிள்ளை என் பேச்சு என்ன பண்ணுவான், கேட்பான். நம்ம எதை பேசுகிறோமோ அது வாழ்க்கையின் பங்காக மாறும். வார்த்தை என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஒன்றை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள். உருவாக்குற மாதிரி பேசுகிறோமா, அதை உருக்குலைக்கிற மாதிரி பேசுகிறோமா? உருவாக்குற மாதிரி பேசுனா அது உருவாக ஆரம்பிக்கும். அதுதான் சொல்கிறாரு. ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, எப்பா நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ நினச்சிட்டு இருக்கிற கட்டுண்ட இடத்துல இருக்குன்னு சொல்லி, நீ நினச்சிட்டு இருக்கிற யாரும் இல்லைன்னு சொல்லி, நீ நினச்சிருக்க சிறையிருப்பில் இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் திருப்பக்கூடிய தேவனா நான் என்ன பண்ணுறேன், திருப்பக்கூடிய தேவனை நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். நம்முடைய எண்ணங்களை திருப்புகிறார், வார்த்தைகளை திருப்புகிறார், சிந்தனைகளை திருப்புகிறார். இன்னைக்கு திரும்பணும். நம்ம கணவன் மனைவி வரும்போது டக்குன்னு ஒரு பிரச்சனையாக வெளில என்ன பண்ணும், அதுலேருந்து வரணும். அதை விட்டு அதையே பேசிக்கூடாது. ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார் பாருங்க சொல்லும்போது, மாமனார் கணவன் மனைவி திருமணம் ஆகுது. திருமணம் போது கணவன் எப்போ பார்த்தாலும் அவங்க மனைவிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க, உங்கள் அம்மா அதை செய்கிறேன்னு சொன்னாங்க, செய்ய மாட்டாங்க, இது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பாஸ்டர் வந்து அந்த எங்கள் மாமனார் மேலே ஒரே எனக்கு ஒரு கோவங்க அப்படின்னாராம். சொல்லும்போது ஏன் என்ன கோவம்னு சொல்லும்போது, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லாம் செய்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு, ஒன்று கூட செய்யலை அப்படின்னாராம். அப்போ சொன்னாராம், அவருக்கு கொடுத்த வாக்கு இருக்கட்டும், கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரா, இது உனக்கு தெரியுமா, இந்த வாக்கு தத்தம் உனக்கு என்ன நிறைவேறக்கூடிய வாக்கு தத்தம், இதை நம்ப அப்படின்னாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, இது நமக்கு கேட்குறது சாதாரணமாக என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் சொல்கிறாரு, அப்போ இத்தனை வருஷமா அந்த வாக்கு கொடுக்கலன்னே அது மேலே கோபமாக இருக்கிறியாப்பா, இந்த வாக்கு தத்தம் பண்ணவர் மேலே உண்மையாக இருக்கிறியா, நீ நம்புறியா, இதை பிடிச்சிக்க. அவர் கண்கள் ஆச்சரியப்படி என்ன பண்ணுவாங்க, அவரை உங்களை என்ன பண்ணுவார். இன்னைக்கு உங்களே அதான் சொல்கிறேன், யார் உங்களுக்கு கொடுக்குறாங்க யார் கொடுக்க எனக்கு பிரச்சனை இல்லை, கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ யார் விசாரிக்கணும்னு கிடையவே கிடையாது. நான் எனக்குமே அப்படி தான் 10 வருஷத்தில் யாரும் என்னை கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதும் கிடையாது. அப்போ பெரிய அதாவது கர்த்தர் யாரோ கொண்டு வந்து நம்மளை மேலே கொண்டு வர வைக்கிறாரு. நான் தாழ்வு கிடக்கும் போதும், நான் சோர்வில் கிடக்கும் போதும், நான் முடியாமல் இருக்கும் போதும், எண்ணங்கள் மாறி இருக்கும் போதும், என்ன எண்ணங்கள்லாம் கர்த்தர் மாத்துறாரு, திருப்புறாரு. ஹல்லேலூயா. அப்படிலாம் திருப்புனால தான் சபை திருப்புதாங்க. இல்லைன்னா சபையை நான் தான் திருப்பி நிற்கணும் இல்லையா? அப்போ திருப்பு முனைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து அதான் சொல்கிறேன், திருப்பு முனைகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அவரோட இசைந்து ஓடிவாங்க, அவரை நம்பி ஓடிவாங்க, அவரை சார்ந்து ஓடிவாங்க, அவரையே நம்பிடுங்க. ஆமாம். அப்போ உலகத்தின் மத்தியில் நீங்கள் நிற்கும்போது, இந்த கடலூர் மாவட்டத்தில் 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 8 லட்சம் பேருக்கு உங்களை தான் வச்சுக்கிறேன், என்ன தான் வச்சுக்கிறேன். நான் அப்படி தான் நான் அப்படி தான் நம்புகிறேன். ஆமாம். நம்ம ஊரில் இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற இது வரைக்கும் நமக்கு இல்லை. ஏன் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படல தெரியுமா, நீ சாட்சியாக இல்லை, அதனால தான் உன் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படும், அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீ சாட்சியாக இருந்தன்னா உன் வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், நாமளும் எப்படி தான் சாட்சியாக இருக்குன்னு இங்கே நின்று பார்ப்போம், அங்கே நின்று பார்ப்போம். அதான் ஆண்டவர் சொல்லும்போது உலகத்துக்கு உப்புங்கிறாரு, உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு நீ தான் வெளிச்சம்னு சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு நீ தான்ப்பா வெளிச்சம். இப்போல்லாம் வீட்டில் என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா, அப்பா விளக்கு ஏற்றது ஒரு பிள்ளை வந்துருச்சு, விளக்கு வைக்கிறது ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னு ஏதோ சொல்கிற பாருங்க. ஆண்டவர் பாருங்க உலகத்துக்கு காமிக்கிறார் நம்மளை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ உலகத்தின் நாச மோசத்தின் மத்தியில் நீங்கள் வாழும்போது, நாச மோசத்தின் மத்தியில் நோவா வாழ்ந்தார். நீங்கள் வாழும்போது, நாம் வாழும்போது, நம்ம சபை வாழும்போது, சபை பிள்ளைகள் வாழும்போது கர்த்தருக்கு அது கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ இந்த நாளை நல்லா விளைக்கணும். அப்போ இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை சார்ந்து வாழும்போது, கர்த்தனோட எனக்கு திருப்புமுனை ஏற்படுத்தும் போது நான் ரெஸ்ட்டில் இருக்கணும். ரெஸ்ட்டில் இருக்கிறதுனா என்னன்னா, கர்த்தரை அப்படியே நம்பணும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உலகத்தை கர்த்தர் உண்டாக்கும் போது 6 நாள் வேலை செஞ்சார். ஆமாம் தானே? 1 2 3 4 5 6 நாள், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் இருக்கும் இல்லையா? ஓய்ந்திருந்தால் சொல்லும்போது 6 நாளும் வேலை செஞ்சு டயர்ட் ஆனதால ஓய்வு இல்லை. அதன் பிறகு உருவாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த ஓய்வு. எது பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. உலகத்தில் ஓய்வு நாள் வருது இல்லையா? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஓய்வு நாள் இல்லையா? இது எப்படி தெரியுமா? இந்த 6 நாள் வேலை ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் 6 நாள் ஓடலாம். இந்த ரெஸ்ட் வேற, அந்த ரெஸ்ட்டு
இப்போ நம்மளை எந்த ரெஸ்ட்டுக்குள்ளார கொண்டு போறாருன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு ஓய்ந்து அந்த ரெஸ்ட்டுக்குள்ளார எப்படி இல்லையே, நான் சூழ்நிலை மோசமாக இருக்குது, நான் பிரச்சனையில் கிடக்கிறேன், அந்த நோயில் கிடக்கிறேன், நான் தரித்திரம் கிடக்கிறேன், எப்படி எனக்கு அந்த ரெஸ்ட்டுக்குள்ளார போக முடியும்னா நீங்கள் முடிவு பண்ணணும். கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். வேதம் சொல்லுகிறது எல்லாம் முடிந்ததுன்னு பைபிள் என்ன பண்ணுது. அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா என் சாபம், நோய், தரித்திரம், வறுமை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது மாத்திரமல்ல, அங்கிருந்து ஒன்று எனக்கு வந்திருக்கு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாற்றப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அப்போ சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் பணம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் யாரு? நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், நீங்கள் யாரு? நீங்கள் சுகவீனமாக இருக்கலாம், நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வாதத்தின் மொத்தமும் நான் தான். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன எனக்குள்ளார எப்பயுமே இருக்கு. அப்போ கல்வாரி சிலுவையில் என் நோயை சுமந்து தீர்த்துட்டாருன்னா நான் யாரு? நோய் இல்லாத வாழ்வு. அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க, விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லுவாங்க. நீ அப்படியே கடந்துடாத, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுற, சுகத்தை வர பண்ணல. சுகத்தை கொடுக்குறப்பா, அப்புறம் இல்லை டைரெக்டாக ஆரோக்கியம், டைரெக்டாக ஒரு நல்வாழ்வுக்குள்ளே கத்த நம்மளை என்ன பண்ணுறாரு நடத்து. நாம தான் இது சரியாக போனால் போதும், அது சரியான போதும், இது சரிஞ்சா போதும் இல்லைங்களா? அப்படி தான் நாம் யோசிப்போம். நாம் யோசிக்கும் போதே இல்லையா, கிறிஸ்மஸுக்கு பூசிட்டா போதும், தரனாலும் போடனாலும் பரவாயில்ல அப்படி தான் நினச்சோம். அவர் பூசின பிறகு தரப்பட்டால் தேவலான்னு யோசிக்கிறோம். நம்ம அப்படி யோசனை. ஆனால் கர்த்தர் மொத்தத்தையும் யோசிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ மொத்தத்தையும் நீங்கள் சுதந்திரிக்கணும். மொத்தமாக கர்த்தர் யாரு, கர்த்தர் என்னை எப்படி வச்சுக்கிறான்னு நான் பார்க்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் யாரும் ஆசீர்வாதம் தடுக்க முடியாது. தடுக்கவோ திருப்பவோ யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமென். அதை தான் அங்கே பாலாக்கு பிழையம் ஸ்டோரியில் பார்க்குறோம். என்ன முதல்ல பார்க்கும்போது பாலாக்கு பிழையமை அழைச்சிட்டு அவனை ஜனங்களை சபிக்கிறதுக்காக அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வரும்போது ஆண்டவர் முதல்ல போவானான்னு இவன் என்ன பண்ணுறான், வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தவனே கிளம்பி வந்துடுறான். வந்துட்டு வருது எப்படியாவது சபிக்குன்னு போகும்போது அவன் சபிக்கணும்னு வாயை திறக்கும் போது என்ன தான் வருது சொல்கிறான். எப்பா அதுக்கு முன்னாடி ஆண்டு சொல்கிறாரு, எப்பா நீ உன்னை சபிக்கிறது கூப்பிட்டுருக்குறான், ஆனால் இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்ப்பா, நீ போய் எப்படி சபிக்கலாம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீ சபிக்கவே. அப்போனா என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் மேலே யார் சாபத்தை கூறுனாலும் அந்த சாபம் எனக்கு பலிக்காது. ஆனால் நான் ஏற்றுக்கொண்டேன்னா பலிச்சிடும். நமக்கு ஒரு அத்தாரிட்டி கற்றுக் கொடுக்குறாரு. நீ எதை ஏற்றுக்கிற அது உன் வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணுறோம் மாறிட்டாங்க. ஜனங்களை சபிக்கலான்னு ஒரு முறை பார்க்குறான், 2 முறை பார்க்குறான். பார்த்தா ஒரு முறை லேசாக ஆசீர்வாதத்தை கூடுறான், 2வது முறை இன்னும் அதிகமாக கூடுறான், 3வது முறை அதை விட அதிகமாக. நீங்கள் யோசிச்சு பாரு, அதிகமாக சொல்ல அவன் பயந்துட்டான். போதும்டா நிறுத்திக்கடா சாமிங்கிற. அப்போ ஏன்னா கடவுள் முடிவு பண்ணிட்டார் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு ஜனங்கள்னு. அதனால் யாரும் அவங்களை சபிக்கவே. எத்தனை பேருக்கு புரியுது? கடவுளை நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எப்படி தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சொல்கிறால, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரு. உங்கள் வீட்டு பார்த்தவங்க தான் எப்படி கூப்பிடணும்? நீங்கள் வந்துருச்சு பாரு, இது வந்துருச்சு பாரு, இது வேறு வந்துருச்சு, இது வராதுன்னு நினச்சி வந்துருச்சு பத்தியா, சரி வா தண்ணி கொடுத்துட்டு போ. சரி நான் வெளில போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டியா? அப்படி இல்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்போ நல்லா முடிவு பண்ணும். சூழ்நிலை நிமித்தம் கஷ்டத்தின் மத்தியிலையும் போராட்டத்தின் மீது நிற்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் திருப்பு முனைகள் ஏற்படும். அப்போ தான் நான் ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். நான் எதை விசுவாசிக்கிறேன்? ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிக்கிறேன்னா அது என் வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணும்? மாறும். ஆமென். அப்போ கர்த்தர் எது புதுசாக எனக்கு ஆரம்பிக்கிறது இல்லை, உருவாக்குறது இல்லை. ஏற்கனவே எல்லாத்தையும் என்ன பண்ணுற உருவாக்கி கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதத்தை என் பக்கம் திருப்பிட்டார். அதான் நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் போகையிலும் ஆசீர்வாதம் என் பங்கு. ஆமென். இப்போ நீங்கள் ஒன்றுமே நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ போகும்போது ஆசீர்வாதத்தோட போகிற, திரும்ப வரும்போது ஆசீர்வாதம் என்ன பண்ணுவேன்? வருவேன். இந்த ஆசீர்வாதத்தின் மனநிலை ரொம்ப முக்கியம். பணம் பொருள் ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்குற உன்னதமான பலன். அல்லேலூயா. அப்போ உன்னதமான பலத்தால் தரிப்பிக்கப்படணும். அங்கே ஜனங்களை சொல்கிறாரு, உன்னதமான பலத்தால் இவங்க தரிப்பிக்கப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை பார்த்து கற்று நீங்கள் உன்னதமான பலத்தால் என்ன பண்ணுவீங்க? தரிப்பிக்கப்படுவீர்கள். பலத்தால் இடைக்கட்டப்படுவீர்கள். எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு என்ன பண்ண போகிறாரு? செய்ய போகிறார். ஆமென் சொல்லலாமா? இப்போ இன்றைக்கி நல்லா முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் யார்? எப்படி இந்த நகையை திருப்புவ அப்படின்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவேளை நகை அடகல இருக்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்ட என்னால் அந்த நகையை திருப்ப முடியும். நம்ம நினைக்கலாம், ஐயோ பணம் வேணுமே. நீ முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அது முதல்ல என்ன பண்ணும் இருக்கணும். ரெண்டாவது ஒரு காரியம் இன்னும் புரிய வைக்கிறதுன்னா, கர்த்தர் எனக்கு எப்போதும் நல்லவர் என்ன பண்றாரு? என்னவா இருக்கிறாரு? நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். தாவீது எப்படி தான் ராஜாவா ஆனாரு? எப்படி தான் அவ்வளோ பெரிய செல்வாக்கு அவருக்கு வந்துச்சுன்னா, வெரி சிம்பிள் விஷயம். கர்த்தர் நல்லவர். என்னது? கர்த்தர். அப்ப நம்முடைய மனநிலை சூழ்நிலை மோசமா இருந்தாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்லா யோசிச்சுக்கங்க. இல்லைங்க, ரொம்ப தட்டுப்பாடா இருக்குதுங்க, கர்த்தர் நல்லவர். ரொம்ப நல்லா இருக்குதுங்க, கர்த்தர் மாறுறவர் அல்ல. அவர் பைபிள் சொல்லுது, அவர் மனமான மனு புத்திரனும் அல்ல. அப்ப இன்னைக்கு மனதை மாத்திக்க மாட்டாரு. இன்னைக்கு சொல்றாரு, நீ கொஞ்சம் மனதை மாத்திக்கப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எண்ணத்தை நீ இரு. ரெண்டாவது நல்லவருங்கிற எண்ணத்துல என்ன பண்ணு இரு. சங்கீதம் 137 எடுக்குமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இதுல வரும்போது முதல் வசனம் மட்டும்தான் படிச்சிருக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா, துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படிதான் வரும். அந்த அவர் நல்லவருங்கிறது என்ன பண்ணாது? அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ நல்லவராய் உள்ளத்துல உனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவரை துதிப்ப. அவர் கிருபை உனக்கு என்ன பண்ண வேலை? இன்னும் சொல்லணும்னா எப்படி சொன்னா, அவருடைய கிருபை உங்களுக்கு உனக்கு என்ன பண்ணுது? வருது. அதனால அவர் நல்லவரா இருந்தா தான் கிருபை என்ன பண்ணும் உனக்கு வரும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப என்னவா, நீ முதல்ல சந்தோஷமாயிரு, அப்பதான் பெரிய காரியம் என்ன பண்ணும். நாம என்னன்னா, இது வரைக்கும் நடந்தாதான் சந்தோஷமே. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல சந்தோஷமா இரு, நான் பெரிய காரியத்தை செய்யறேன்னு. அப்ப பெரிய காரியம் நடக்கணும்னா என்னதான் முதல்ல வேணும்? சந்தோஷம் முதல்ல வேணும். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க அழகா, கர்த்தரை துதி, அவர் நல்லவர் தான், அவர் கிருபை. அப்ப என்றும் உள்ளவருடைய கிருபை வாழ்க்கையில வெளிப்படணும்னா இன்பில்டா உனக்குள்ளார ஒண்ணு இருக்கணும், அவர் நல்லவர் தான். என்னதான்? அப்ப ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒண்ணு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரெண்டாவது, கர்த்தர் நல்லவர். டோட்டலா மாறிடும். குடும்பமோ சூழ்நிலைகளையோ பிரச்சனைகள் என்ன ஆகும் இல்லைங்களே. நான் இருக்கிற இடம் நான் சொன்னல, இப்ப கலிபோர்னியாவே பத்திக்கிட்டு எரியுது. ஆனா ஒரு வீடு என்ன பண்ணுது எரியாம இருக்குது. நானும் திரும்ப திரும்ப பார்க்குறேன் அந்த வீடியோ. அது எப்படி இருக்குது? அது எப்படி இருக்குதுன்னா இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இது ஒன்றும் வெட்டி ஒட்டி இல்லை, அப்படியே டிரைவ் பண்றாங்க. எல்லா வீடு எரிஞ்சிச்சு, நம்ம வீடு எரிஞ்சிச்சான்னு பார்த்துட்டு வரணும் வராங்க. ஆனால் அவங்க வீடு எரியாம. அப்போ இன்னைக்கு அதை யோசிக்கும் போது அதான் எனக்கு ரொம்ப மையம் போச்சு. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் மாறும்போது நானும் மாறி போயிடுறேன். அப்படியே கர்த்தர் யாரும் நின்று நான் பார்க்க தவறி விடுகிறேன். நின்று பார்த்தோம்னா அதான் நான் செவ்வாய்க்கிழமையில வாசித்தேன், அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். உட்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த வெயிட் பண்ணும்போது மாற்றங்களுக்குள்ளார என்ன பண்ணுவோம், அதை வெயிட் பண்ண மறந்துட்டோம்னா மாற்றங்களை பார்க்க முடியாது. நிறைய பேர் இறந்துட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், தப்பான செய்தியை கேட்டுப்பாங்க, இவன் என்ன பண்ண தப்பான முடிவு என்ன பண்ணுவாங்க எடுத்துருவாங்க. அப்புறம் சரியான செய்தி கேட்கும்போது ஆள் இருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி தான் இழக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் தான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனான்னு பழக ஆரம்பித்து அதில் ஆழமாக போயிட்டீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் மாறிடும். இதில் வந்து அடிப்படையாக என்ன பண்ணும், எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. இல்லைங்களே, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் தான் சொல்கிறேனே, அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ண கூடும்? யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஏன்னா அசட்டை பண்ணப்பட்டவர் தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை யார் வெறுத்துட்டான்னு யோசிக்கவே எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ இவங்க வெறுத்துட்டாங்க, இவங்க யாரை பற்றியும் யோசிக்காதீங்க, கர்த்தரை மட்டும் யோசிங்க. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, நீ ரெஸ்ட்டில் இரு, உன்னை நான் அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது உனக்குள்ளார அதை வர ஆரம்பிக்கும். அப்போ எனக்காக நான் யோசிக்கிறத பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. இனிமேட்டு செய்ய போகிறது ஒன்றும், இனிமேட்டு கல்வரிசையில் ஏற போகிறாரா என்ன? ஏற்க செய்து. அப்போ முடிஞ்ச காரியத்தை விசுவாசிக்க தெரியல, எனக்கு நம்ப தெரியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு உங்களை பார்த்து திரும்பவும் கேட்குறேன், சுகரில் இருக்கிறோம், பிபியில் இருக்கிறோம், நீ சுகமான அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியுதா? எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போதான் சுகம் வரும். ஏன்னு சொல்ற ஆரோக்கியத்தை வர. அப்போ நான் பலவீனத்தை பார்க்குறேன், யாரும் பலவீனத்தை பார்க்காம இருக்கவே. நான் சொன்னேன் அவ்வளோ டயர்டாக இருக்கும், ஆனால் கரெக்டாக வீடு எழுந்திருந்து அடுத்த நாளுக்குள்ளார என்ன பண்ணுவேன். சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, எப்படி இருக்க போறீங்கன்னு கர்த்தர் பார்த்துட்டாரு. அல்லேலூயா. நாம எப்போ இப்படி இருக்கிறோமா, இப்படி இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பார்க்க மறந்துடுறோம். அதை பார்க்க மறந்துட்டா இது இப்போ இருக்கிறது தான் நிரந்தரம் ஆகிடும்.
அங்கே சொல்கிறாள்ல, திரும்பும்போது எப்படி சொப்பனம், கனவு கண்டு ஏந்திருக்கும் போது வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? வீடு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, சிஸ்டர் வாடகை வீட்டு இருக்கிறீங்க, இதை விட 500 எங்கே குறைப்பான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மை நிலவரம். ஆனால் கத்த சொல்ற, தூங்கி ஏந்திருக்கும் போது ஒரு வீடு சாவி உன் கையில் இருக்குது. எல்லாம் அப்படி பொறாமை பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்கள மட்டும் சொல்லிக்கலன்னு எல்லாரும், அதாவது அவங்கவுங்க என்ன தேவையோ. அப்போ அவ்வளோ லெகுவாக நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. நான் தான் போன வாரம் சொன்னல 1500 ஏக்கரை அப்படியே அசால்ட்டாக பத்திரத்தை கொடுக்குறாங்க. எப்படி முடியுது அது? அதான் கர்த்தர். இதை என்ன யோசிச்சாலும் நடக்காது. அப்போ இன்னைக்கு உங்கள் அறிவிலையோ உங்களுடைய எண்ணத்திலையோ சிந்தனையோ யோசிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதை விட்டுட்டு கர்த்தருக்குள்ளார வந்துருங்க. திரும்ப சொல்ல, செங்கடல் பிளக்க முடியுமா? ஆனால் பிளந்துச்சான், அதை நம்புறீங்களா? அப்போ இன்னைக்கு உங்கள் பிரச்சனை பிளக்குமா பிளக்காதா? இப்போ நம்ம அது பிளந்துருச்சுங்க. இது ஐயோ அதையே பிளந்துட்டேனே இல்லையா? கடலை பார்க்குறாங்க, அடுத்து யோர்தான் வருது. யோர்தானை பார்க்கும்போது என்ன தெரியணும்? இப்போ எலியா தீர்க்கதரிசி இருந்தார்ல, எலிசா கூட ஓடினார். அடித்த உடனே திறந்து உள்ளே போயிட்டார். நான் அதை படிக்கும்போது அப்படி தான் அந்த படிக்கும்போது யோசிப்பேன். கூடவே போயிட்டார் பாருங்க எலிசா. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு எலிசா விட்டு என்ன வந்துச்சு? சாலோ. என்னதான் மிஞ்சிச்சு? சாலோ தான் மிஞ்சிச்சு இல்லைங்களா? திரும்ப வந்து பார்த்தா எது நிற்குது? அதே யோர்தான் நிற்குது. யோர்தான் நிற்கும் போது என்ன பண்ணார் அவரு? எலியா என்ன செஞ்சாரு? திரும்ப புரியுது. ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு திறக்கும் போது கூட இருந்தாரு, இப்ப இவருக்கும் திறக்குது. அதை தான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு அவர் வந்து அன்னைக்கு வந்து எலிசா வந்துட்டு இருந்த அபிஷேகத்தையும் இருந்த தாளந்துகளையும் பயன்படுத்தாமல் இருந்தார்னா அங்கே தான் இருந்திருப்பார். இங்க வந்திருக்க மாட்டார். எப்ப தண்ணி வடிகிறது, எப்ப வருது, ஏதோ ஒரு விசுவாசம் அவர் உந்தி தள்ளுது. அப்ப அவர் உந்தி தள்ளின விசுவாசம் வேலை செய்யுது. அதை தான் சொல்ல வரேன். நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். ரெஸ்ட் வருது எப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவர், நான் விசுவாசிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கல்வாரி சிலுவையின் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை என் ஆசீர்வாதம் குறைவு இருக்கலாம், ஆனா நான் யார் தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை யாரும் மாற்றவும் முடியாது, யாரும் தடுக்கவும் முடியாது. அப்ப எலியாவுக்கும் திறந்துச்சு, எலிசாவுக்கும் திறந்துச்சு, எனக்கும் திறக்கும், உங்களுக்கும் திறக்கும். அதை தான் ஈஸியாக உங்களுக்கு சொல்றேன். எலியாவுக்கும் திறந்துச்சான், நீலாம் யாரு அப்படின்னா முடிஞ்சிச்சு சொல்லி. நம்ம அப்படிதான் கேட்டிருக்கோம் இல்லையா? எலியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அபிஷேகம் வேறப்பா, எலிசாவுக்கு தட்டி போல வச்சு உனக்கு என்ன அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ எனக்கு என்னத்தை கொடுத்தாரு நமக்கு புரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதை விட வல்லமையான அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் செய்றாரு. எதுல அடைப்பட்டு கிடக்குறியோ அதுலேருந்து வெளில கொண்டு வராரு. திரும்ப அடைப்பட்ட நிலைக்கு போனா கூட திரும்ப வெளில கொண்டு வரங்கிறாரு. அதை நான் விசுவாசிக்கிறது அவசியமாய். அப்ப இந்த 7 நாளும் என்னத்தை தான் விசுவாசிக்கணும்? நமக்கு எல்லா நாளும் நம்ம ஒன்றும் புதுசாக ஆரம்பிக்க போறது இல்லை, எல்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டால. 7 நாள் நமக்கு என்னதான் ரெஸ்ட் தான். 7 நாளும் ரெஸ்ட் தான். நான் ஒன்றும் செய்ய போதும், எனக்காக என்ன பண்ணுறது ஏற்கனவே செய்து முடிச்சுக்கிறார். நான் சொல்றதுக்கு திரும்பவும் கும்மிடி பூண்டியில் ஒரு பாஸ்டருக்கு 65 லட்சம் வீடை கொடுத்தாங்க. அப்படியே எடுத்து என்ன கொடுத்தாங்க? 65 லட்சம் வீடு. ஒருத்தர் வீடு கட்டிட்டாரு. அவருக்கு வீடு கட்டினா எப்படி கட்டுவாரு? கட்டி விலைக்கு விற்கிறவங்க வித்தியாசமாக கட்டுவாங்க, தான் இருக்குன்னுங்கிறவங்க வித்தியாசமாக கட்டுவாங்க. அப்போ அவர் எப்படிலாம் இருக்கணுமோ, டைனிங் ஹால்லேருந்து பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாம் மாடிக்கு போகிற வசதி எல்லாம் செஞ்சு சூப்பராக ஆக்கி பெயிண்ட் அடித்து சாவியை கதவெல்லாம் போட்டு சாவி வச்சுட்டு, பாஸ்டர் உங்களுக்கு தான் அந்த வீடை கட்டி கொடுத்துருக்குறேன், நீங்கள் வச்சிங்கன்னு சாவி கொடுத்தா எப்படி இருக்கும்? சன்னலை வாங்கினாரா, சிமெண்ட் வாங்கினாரா, சல்லியை வாங்கினாரா, ஆளை கூப்பிட்டாரா? ஒன்று லிட்டராக அந்த வீட்டில் நான் பார்த்து இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ அது முடிஞ்சிச்சா? முடிஞ்சு. ₹1 ₹2 65 லட்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், எந்த சூழ்நிலையும் என்கிட்ட இருக்காது, எல்லாவற்றையும் மாற்ற போறாரு. நான் ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்? கர்த்தர் எனக்கு நல்லவர் தான், என் மைண்டில் உட்காரணும், அதான் ரெஸ்ட்டு. என்ன செய்ய போகிறான், எது செய்ய போகிறான், எப்படி இருக்க போகிறான், அதெல்லாம் விட்டுறணும். இப்படி தான் என் இருக்கும். ஹல்லேலூயா. 2வது, எனக்கு கர்த்தர் நல்லவராக என்ன பண்ணுறாரு? ஆஸ்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நல்லவர், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர் பாருங்க தாவீதை காட்டிலும் பெரிய ஆளா மாத்துவார். ஹல்லேலூயா. அதனால சூழ்நிலை மோசங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் மாறும்போது கர்த்தர் சொல்ற, உன்னை திருப்புறேன். எதை திரும்ப திருப்புறாரு? நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் திருப்புகிறார். கர்த்தர் யாருங்கிற வெளிச்சம் வந்துச்சுன்னா பிரகாசமா இருப்போம். வெளிச்சம் வரலன்னா
இருட்டில் தான் இருப்போம், லைட்டு மட்டும் எரியும், மனம் குறுகி போயும் கஷ்டப்பட்டும் அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? மாற்றுக்கிறாராமே. கொஞ்சம் ரெஸ்ட்டில் என்ன பண்ணுங்க இருங்க. அதான் காலையில் சொல்லும்போது சொன்னேன், கீழப்பரம்பை சொல்லும்போது சொன்ன பாருங்க. கீழப்பரம்பையில் வந்து ஒரு போகம் தான் விளைச்சல் அங்கே, அவ்வளோதான். இந்த டிசம்பர், நவம்பர், டிசம்பர் அப்படியே முடியும். ஜனவரிலாம் அறுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் மாடி மானம் மற்ற பூமி மாதிரி கிடக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னேன், இஸ்ரோ ஜனங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6 வருஷம் நிலத்துல பயிரிடணும், 7ஆம் வருஷம் பயிரிடக்கூடாது. அதான் கண்டிஷன் ஆண்டவருடைய கட்டளை. அவங்க பாருங்க 6 வருஷம், ஒரு வருஷம் விளைச்சல் இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு 6வது வருஷமே 7வது வருஷத்து விளைச்சல கொடுத்துட்றேன். அப்போ அந்த ஒரு வருஷம் சாப்பிட்றது மாத்திரமல்ல, 8வது வருஷம் பயிர் வச்சு அப்புறம் தான் என்ன பண்ணும் விளைச்சல் வர. அப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு சாப்பாடு எல்லாத்தையும் 6வது வருஷத்துல என்ன பண்றாரு? எப்படி யோசிச்சு பாருங்க, முடியுமா? முடியும். அப்படிதான் ஒரு வருஷமும் ஒரு 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஃபுல்லா அப்படி இருக்க சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி இருந்தேன்னா நான் உனக்கு சப்ளை என்ன பண்ணுவேன்? நீங்க உங்க மைண்டுக்குள்ளார அப்படி வரணும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நேரம் எங்க மைண்டுக்குள்ளார எனக்கு சப்ளை பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு. எத்தனை பேர் புரியுது? என் மைண்ட் அவரை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கணும். அவர் தான் எனக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எழுந்திருக்கலாமா?